பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்றைய செய்தியை பார்ப்போம். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஒன்று தான் படிக்க சொன்னாங்கன்னா படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் செய்திகளை கேட்குறீங்க, அது மட்டும் பார்க்குறேன். நல்லா பாருங்கள். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் அதை நிச்சயமாக படிங்க. எதை படிக்க விரும்புகிறியோ, இந்த 66 புத்தகத்தில் எதை முன்வைத்து உனக்கு மனத்துக்கு படுதோ அதை படிங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மத்திய 6ஆம் அதிகாரம் 33 முதல் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பாரங்கள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினை படித்து முடிக்க பண்ணுவது கர்த்தருடைய அதிசயங்களை காணும்படி செய்வார். எதிர்பாராத ஒரு சமாதானம் உனக்கு கொடுப்பார். வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் இன்னைக்கு இது நடக்குமோ நடக்காதா என்று சொல்லி இந்த வருஷம் துவக்கி இருக்குது. என்ன நடக்குமோ யோசிக்காதீங்க. கடந்த ஆண்டு உங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த ஆண்டு மகிழ்ச்சியை பார்க்கும்படி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த உலகத்தை ஒத்து பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்கப்படும் போது எங்கெல்லாம் நம்ம அவதிப்பட்டோமோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ, எதை கொடுத்து நம்ம கலங்கணுமோ அதை காட்டில இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டுகளாக கர்த்தர் காணும்படி செய்வார். நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது என்னைக்கு கஷ்டத்தை கொடுக்காது, பாரத்தை கொடுக்காது. பைபிள் சொல்லுது, ரொம்ப தெளிவாக இருக்கும். சங்கீதத்தில் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் படிக்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வார் என்று. நீதிமான்கள் வருமானம் கைவிட மாட்டார். நீ விசுவாசத்தோடு நீ நம்பினால் உன்னை நீதிமானாக கர்த்தர் மாற்றிடுவார். நம்பணும் இல்லையா? கடவுளை நம்பாத எந்த காரியத்தையும் நடக்காது. இனி கஷ்டம் வந்தால் ஒரு வார்த்தை பேசுவாங்க. கிறிஸ்துவ மக்கள் பேசுகிற விதமே நல்லா இருக்கும். ஆனால் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அப்போ கூட நமக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. என்ன செய்யலை, என்ன செய்யாத இருக்கிற ஆண்டவர் அனுதினம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அனுதினம் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் செலவு வர காரணமே நம்மளை சூழ்ந்திருக்கிற பொருள்கள் பொருளாதாரமாக தேவையில்லாத ஒரு கடத்தை வாங்கி பொருளாதாரத்தை சேர்த்துக்கொள்வாங்க. இந்த உலகத்துக்கு தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ளும்படியாக கடங்காராக மாறி போகிற காரணமே அதுதான். சில கஷ்டத்துக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், எந்த ஒரு சாப்பாட்டினால கஷ்டப்பட்டு கடன் வாங்குறது கிடையாதுங்க. சில பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்குறது தான் அதிகம். அநேகர் அப்படிப்பட்ட பாரங்கள் நிறைய வருது. சிலலாம் பார்த்தா பிள்ளைகளுக்காக ஒரு காலகட்டாயத்தில் நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்களாம் பார்த்தா குடும்பத்துக்காக வருமானம் இல்லாத குறைக்காக தான் கடன் வாங்குவாங்க. இப்போ இருக்கிறவங்க வருமானம் இல்லாத குறைக்கெல்லாம் கிடையாது. வருமானத்துக்கு மேலே ஒரு காரியம் ஓணும், நல்லா நடக்கணும் வாழ்க்கையிலன்னு சொல்லி சிலர் எடுத்து எதிர்பார்த்து இது இந்த காரியத்தை கொடுத்து இதை முடிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த காரியம் நடக்காது. ஆனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து நீ என்ன கேட்குறியோ அதை கேட்டால் கர்த்தரே கொடுப்பார். அப்படிதான் சொல்றாரு சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைடு, அவரு காரியத்தை வாய்க்க செய்வார். அவர் தான் நம்ம காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை படிக்கணும். இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நல்ல தெளிவாக திட்டமாக உட்காந்து சோத்திரம் பண்ணி படித்து பாருங்க. உன் பாரங்கள் உன்னை விட்டு விலகி போவது அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும்படி செய்வார். அப்படி வேதத்தில் படிக்கும்போது லூக்கா என்ற ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கப்படும் போது, இரவு முழுதும் மீனுக்கு எந்த அகப்படலன்னு வெறுமையாக வந்து வலைகள் அடைச்சு கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார். சந்திக்கப்படும் போது அது வெறுமையாக வந்து அந்த படுகை கேட்குறாரு, கொடுக்குறாரு. இன்னைக்கு ஃபுல்லாக நான் பிரயாசப்பட்டேன், இரவு முழுலாம் வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரேன், ₹1 அதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வண்டி கொடுங்கண்ணா, அதை நாளைக்கு போகிறதுக்கு என்னன்னு பார்த்துன்னுக்கிறேன். அந்த வண்டியை கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஏதாவது கோபமாக பேசி அனுப்பிடுவாங்க. ஆனால் இங்கே பேதுரு கோபம் போடாத, இயேசு கேட்ட உடனே கொடுத்தார். கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர் ஏன் அதுலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை ஒத்து கேட்குறாரு. கேட்டுட்ட பிற்பாடு இன்றைக்கி நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் பிரசங்கம் கூட பார்க்க மாட்டோம். இன்றைக்கி முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன், இந்த பிரசங்கம் பார்த்து நமக்கு என்ன வரும்? ஏன் என்னுடைய செய்தியை அநேகர் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டைமிங்லாம் சொல்லுவாங்க. சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கு. இப்போலாம் சீக்கிரம் லேட்டெல்லாம் எடுக்கிறது கிடையாது, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை தேவன் என்னை மறைச்சி வெளிப்படுது பேசுவது நீங்கள் இல்லை பரிசுத்த ஆவியான. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி நான் நிச்சயமாக பேசலைங்க, கடவுள் தான் பேசுவார். எனக்கு தெரியாத சில விஷயங்கள், நான் ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது. அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா கிட்ட 400 நிமித்தமாக தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பேதுருன்ற ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ற படுகை போல அந்த படுகை கொடுத்துறாரு. அதுதான் வாலிப அவனுக்கு குடும்பத்துக்கு தேவையான ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு பொருளை கேட்ட உடனே கொடுக்குறான், கேட்குறாங்க. அப்போ கடவுள் எடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நடக்குது. அவன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குது. உன் ஆவி ஆத்மா சரியில்லை தேவனுக்கு அர்ப்பணித்து கொடுத்துப்பார்.
உன் சிந்தனைகள், தவறாக யோசிக்கிற சிந்தனைகளை அறிக்கை செய்து விட்டு பாரு. அப்போ நம்ம எண்ணங்கள், இயக்கங்களை, எண்ணத்தை எது மேலே வச்சுருவோம்? பாரம் எதனால் அதிகரிக்குது? பலருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நம்ம பாரத்துக்குரிய வழியை நீங்களே தேடி போறீங்க. சிலர் பார்த்தா ஒன்றுமே தெரியாதுன்னு வாங்க. குடும்பத்தை கேட்டு பாருங்க, அவங்க ஒன்றுமே தெரியாதுங்க, எப்படி போய் மாட்டிக்கொண்டான்னு தெரியலன்னு வாங்க. இது காரணம் தெரியுமா? சில ஆலோசனைகள், மனிதனுடைய ஆலோசனை கேட்டு என்ன பண்றோம்? மாயமான சிந்தனைக்குள் நுழைப்படும் போது கடந்துள்ள பல பிரச்சனைகளை மாட்டிக்குவோம். அதுதான் சங்கீதத்தை சொல்லுவார். 34ஆம் சங்கீதம் 11 மனுஷனுடைய ஆலோசனை வீணானது, தேவன் அறிவார், மனுஷன் தான் அறிந்து கொள்ள மாட்டான். ஆனால் பேதுருன்றது அப்படி கிடையாது. மனுஷனுடைய ஆலோசனை கேட்கல, ஆண்டவர் கேட்ட உடனே கொடுக்குறார். அந்த படுக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு? உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கப்படும் போது அது பேசி முடிச்சு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ மறுபடியும் வலையை போடுன்ற. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கப்படும் போது, கர்த்தாவே நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் ஆகப்படலை அப்படின் போது, உன் வார்த்தையின்படி, அந்த வார்த்தை தாங்க மெயின். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள அதிசயம் இருக்குது, அடையாளம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக வேதத்தை படிங்க. அந்த வார்த்தையில் சொல்லணும், கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லணும். அவர் ஆதரிப்பார்னு சொன்னால் நிச்சயமா ஆதரிப்பார். அப்போ படகு கொடுக்கணும்னா யோசிச்சிருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குறாருன்னு முழு பாரத்தை எடுத்து கொடுத்துட்டான். வறுமையாக இருக்கிறத தெரிஞ்சு ஆண்டு சொல்ற, மறுபடியும் வளப்படுற, இல்லாததை இருப்பதை போல நடத்துவார். நீ தேடி பார்த்தா கிடைக்காது, ஆனால் இயேசு சொன்னான்னா நடக்கும். இயேசு கிறிஸ்தின் ரட்சகர் வாழ்க்கையில் பேசினார்னு சொன்னால் நடக்கும். நடக்காது நீ நினைக்காத, நீ கடந்து பயணித்து பாரு. கடவுள் சொல்லிட்டா, நீ புறப்பட்டு போ, நான் பார்த்துக்கொள்ளுன்னா நிச்சயமா பார்ப்பாரு. வாழ்க்கை என்ற படகை கொடுக்கும் போது அவன் போய் வலைகளை போடுறான். ஏராளமான மீனை இடம் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்குதுங்க, வருத்தப்படுறீங்க, பாரப்படுறோம், அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சபையை நேற்று தினத்தில் உங்களுக்கு செய்திகள் நான் தெரிவிச்சிருப்பேன். எப்படியாவது இந்த மாதத்தில் என்ன பண்ணிடணும்? தளத்தை போட்டுடணும். இது உடனடியாக சிந்தித்தது கிடையாதுங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை, இந்த குறையை சரி பண்ணதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம். அதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, சர்ச்சை பார்த்து, ஐயா இது ஏன் போடாதுக்கிறீங்க? அந்த சன்றிங்கார் சொல்கிறார், இது ஏன் போடாதுக்கிறீங்க? இது போட்டுங்களேன். ஐயா கொஞ்சம் வருமான கஷ்டம், எனக்கு வறுமையில் இருக்கிறேன் அப்படின் போது, இல்லைங்க ஐயா நீ போடுங்களேன், கடவுள் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நான் ஒரு பிரசங்கிக்கு தான், என்னையும் கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு இல்லையா? அது கேட்கணும் இல்லை? சில ஊழியம் செய்கிறவங்க கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏங்க நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போங்க, எனக்கு ஏங்க அது ஆலோசனை கிடைக்கு? மனுஷனுடைய ஆலோசனை வீணாது மட்டுமல்ல, சில கழுதியை கொண்டு கர்த்தர் பேசணும் இல்லையா? என்னங்க புத்தகத்தில் 22ஆம் 28ஆம் வசனம் படிக்கும் போது, ஒரு ஊழியக்காரன் கழுது மேலே சவாரிக்கும் போது ஒரு முறை பார்த்தா, 2 முறை, 3வது முறை அடிக்கும் போது சொல்ல, என்ன ஏன் அடித்துன்னு கேட்கும். அது போகும் வழியில் எதிர் இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தூதன் நிற்கிறார். நான் போக முடியும்னு அதுக்கு தெரியும், ஆனால் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காருக்கு தான் தெரியல. வாழ்க்கையில் பார்க்கணும், யார் என்ன பேசுகிறாங்க கேட்டாலும் நிதானமாக நம்ம நின்றுருந்தா நம்ம அருகில் ஒருத்தர் கடந்து போவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தை நம்மளை கொடுத்தே இருக்கும். ஏதோ ஒரு தவறு கூட நம்ம பண்ணிருப்பான், தவறு கொடுத்து அவங்க யாருக்கும் கொடுத்து குற்றப்படுத்தி கூட பேசி கொண்டிருக்கும் போது, நீ மனம் திரும்பபடி உன் காதுகளை கேட்கும்படி கர்த்தர் செய்வார். எனக்கு எத்தனை பேர் அப்படிதான் நடக்கும். நான்லாம் பல விஷயங்களில் கடந்து பயணித்து கொண்டிருக்கும் போது, சில வீட்டுகளில் பேசப்படும் போது, தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும், தெரியாது இருக்கு எனக்கு, கடவுள் தெரிவிப்பார், இந்த காரியம் இன்னைக்கு இது நடக்க போகுதுன்னு. என் வாழ்க்கையில் அது நிறைய இருக்கு. ஆனால் பேதுரு அதை சரியாக கடந்து போய், வாழ்க்கை என்ற படகுக்குள்ளே கடந்து போய் அவன் போய் மறுபடியும் அலைய அந்த வலையை போட்ட உடனே ஏராளமான மீன் கிடைக்குது. இல்லாதது எங்கேருந்து வந்தது? இந்த உலகத்தில் யாரை நம்பி போய் இல்லைன்னு உன்னை திருப்பி அனுப்புறவர்களுக்கு கூப்பிட்டு உனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். எங்கள் சபைக்கு ஒரு மகன் கடந்து வருவாங்க, என் கிராமத்து மகன் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேண்டிய பணம், கொஞ்சம் வர வேண்டிய பணம், அந்த மகன் நேராக வந்தாங்க. பாப்பா என்னை கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, போன உடனே அது நல்லா நடக்கணும், எனக்கு ஒரு அப்போ தாங்க சரியாக இருக்குன்னாங்க. நான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அன்று மாலை நான் உட்காந்து கொண்டிருக்கும் போது அந்த மகன் திரும்பி என்கிட்ட ஒரு கவரை கொடுத்தாங்க. என்னம்மாண்ணா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே ஆனால் முடிஞ்சிச்சு, அதில் ஃபுல்லாக பணம் தான் இருக்குது, அதை அவங்கக்கிட்ட கொடுத்து சொன்னேன், என்னத்துக்காக நீ மாட்டி சிக்கி கொண்டே, அதை போய் நிதானமாக நீ இழந்து போனதை மறுபடியும் மீட்டு எடுத்துக்கொள்ளுன்னு அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னு சொன்னால் அதனால் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டு நம்ம சபைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அரிசி கொடுக்கும்போது அவங்களுக்கு அரிசி கொடுக்குறோம்,
இப்போ கிறிஸ்மஸ் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல சேரீ கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம், நல்ல ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுத்து. ஏன்னா ஆண்டவர் சில இடத்துல பாரங்களை விட கண்ணீரோடு வரவங்களுடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் விசுவாசித்தால், அன்பு சகோதரி நீயும் விசுவாசித்தால் உன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் இந்த மாதமே ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறார். இந்த மாதம் நடக்க போகுது. பேதருக்கு மட்டுமல்லங்க, நீ விசுவாசித்தால் உனக்கும் கர்த்தர் செய்வார். நீ நம்பனா உன் பாரம் முழுவதும் கர்த்தர் மேல வைத்து விடு. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்தா தானே அவர் வாழ்க்கை செய்வார். பல காரியங்கள்லேருந்து விலக்கி உன்னை காப்பார். அநேக காரியத்தை நம்ம நடக்க முடியாத கடந்து போனிருப்போம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் பெரம்பூர் பகுதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சிலர்லாம் வாய் நிமித்தமாக மனசில் ஒரு பாரத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. என் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து பைபிளோடு உட்காந்துருந்தேன். நான் பைபிள் என் பேக்கு தான் எப்பவுமே பேக் மாட்டின்னு இருப்பேன் இல்லையா, நான் உட்காந்துருந்தேன். அவரு வந்து அவர் நான் ஒரு போதகர்னு தெரிஞ்சுக்கினேன். ஆனால் என்ன ஒரு போதகர்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் இருக்காரு, அந்த பேக்கில் இருக்குது தான். ஒருத்தர் அப்படியே வந்தார், அப்படியே வந்து எங்களை பார்த்தாரு, சிரிச்சார். ஏன் சிரிக்காரு தெரியல, நமக்கு தெரியாது, அவருக்கு ஒரு வேலை தெரியும் நினச்சி நான் இருந்தேன். ஐயா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயான்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, 2 மீன் 5 அப்போன்னு சொல்கிறாங்களே, அது எதுக்காகன்னாரு. நானும் அவர் அப்படி பார்த்தேன். அவர் என்ன பார்க்கல, அவர்கிட்டயே பேசியிருந்தார். ஐயா 2 மீன் 5 அப்புன்னு சொன்னீங்களே, எதற்காகன்னு கேட்டீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரியும், அது எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏங்க நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலைன்னு. அவர் தெரியுமான்னு கேட்டார். தெரியாது. உங்களுக்கு தெரியுமா நான் கேட்டேன். தெரியாது. என்ன தெரியுமா தெரியாது. நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தெரியுது, நான் கேட்கக்கூடாதா ஒன்று அப்படின்னு. அவ்வளோதான். அப்படியே என்ன ஒத்து பார்த்தாரு. இல்லைங்க அவர் ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்கிறேன்னு வந்தது ட்ரெயின் வந்து ஏறி போயினேன்ட்டார். அப்போ போயிட்டு போய் அவர் கேட்டார் அந்த ஊழியக்காரு, ஐயா நீங்கள் யாருன்னு தெரியலையான்னு. அது இருக்கட்டும் ஐயா, அவர் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே. யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 2 மீன் 5 அப்பம் கொடுத்தா 5000 பேருக்கு மேலாக ஆகாரம் கொடுத்தா கர்த்தர்னு சொல்ல வேண்டியதானே. அவர் அதை சொல்ல வரலையா. அவர் 2 மீன் 5 அப்பத்தை கொடுத்து ஒரு சில காரியம் நடக்குது, அதை கொடுத்து சொல்ல குற்றப்படுத்த வந்தவர் அவர் அப்படின்னு. அவர் இதுக்கா எனக்கு புரியலையானாரு. பரவாயில்ல ஒன்றே இல்லையா, நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுங்க அப்படின்ட்டு நான் எனக்கு ட்ரெயின் வந்துச்சு, நான் ஏறி உட்காந்தாச்சு. இப்படி பல பாரங்கள் சிலர் கேட்குற கேள்விகள்லேருந்து சொல்ல முடியாத ஒரு பாரம் வரும் வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆலயத்தை வந்து தளம் போடுறேன்னு சொன்னால் ஒரு மனுஷன் எழும்பி என்னை கேட்டது நிமித்தமாக என் மக பேசுகிறாங்க, இன்னொரு வேலைக்காரர் பேசுகிறார். இது வந்து ஒரே நாளில் நடக்குது எல்லாமே. அப்போது நம்ம கடன் பட்டிருக்கோமேன்னு வருத்தப்படல, இந்த கடத்தை இப்படி செலவழித்து பார்ப்போமே, இதுக்காக ஒழுங்கு பண்ணி பார்ப்பேன், மீதி இருக்கிற பணத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாரேன்னு சொல்லி அதை துவக்க ஆரம்பித்தோம் நாங்கள். அதுக்காக எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை நிலையாக ஒன்றும் நிறுத்தலை. அப்போ அதுக்குரிய ஆட்களை பார்த்தோம், அதுக்குரிய மேஸ்திரியை பார்க்குறோம். எல்லாத்தையும் தேவன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாரங்களை தானே போன ஆண்டுலேருந்து எனக்கு ரொம்ப அது பெரிய பாரமாகி போச்சு. எப்படியாவது இது இங்கே தளம் போட்டுற மழை நேற்று தினத்தில் மழை பெய்யுமா கூட ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாரமாகி போச்சு. அப்போது இந்த பாரத்தை தேவன் எடுத்து போடனா அவரிடத்தில் நான் முறையிட்டதே கிடையாதுங்க. பலரை நாடி ஓடின ஓட்டங்கள் கடந்த ஆண்டு நிறையா. அப்போது தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிங் கார் கடந்து வர்றாரு, அதை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறேன். அதே வார்த்தையை மக பேசுகிறாங்க, அதே வார்த்தையை மனைவி பேசுகிறாங்க. ஆல்ரெடி எங்கள் மனைவி இது 1 மாதம் 2 மாதமாக சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு பணம் கிடைச்சேன்னா ஒரு லோன் கிடைச்சா கூட நான் அவனுக்கு கொடுத்துருவேன். அவங்களுக்கு ஒரு படிப்பருவம் கிடையாது, எந்த பணத்தையும் கொடுத்து பேங்க்கில் போக தெரியாது, அவங்க பாட்டு பேசுகிறாங்க அதை. ஆனால் ஒரு மனுஷன் கடந்து வந்தார், என்கிட்ட பேசின கொஞ்ச நேரத்தில் அதை அப்படி மேலே பார்த்தாரு, இதை சொல்கிறாரு. இத்தனை ஒரு ஆண்டுகளாக நான் தேடி அலைஞ்ச காலத்தை காட்டி ஒரு வினாடியில் கர்த்தர் அதை மாற்றி போட்டு இது செய்யும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுத்துட்டார். ஏன்னா அவர் சொல்கிறாரு சங்கீதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, என் கண்கள் உண்மையில வச்சு உனக்கு நான் ஆலோசனை தருவேன் இல்லையா. அவர் என் வழியில் நடத்துகிற கர்த்தர், அவர் கொடுக்குற ஆலோசனை ஒரு நாளும் பொய்யாவது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எதை கொடுத்து கவலைப்படாதீங்க. இந்த உலகம் எப்படியாவது உங்களுக்கு பாரத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. நம்மக்கிட்ட சிலர் பேசுகிற விஷயங்களே நமக்கு மனசே ஒரு பாரமாக போயிடும். எதுக்காக நம்மளை இப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறாங்கன்னு கூட வருத்தப்படுவேன். காரணம் உங்களுடைய வறுமை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய நெருக்கடி. மற்றவங்க பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு கலிங்க அழுவீங்க. உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறார். நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? முழு உள்ளத்தோடு பேதருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். லூக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கும், மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு கொண்டு வரேன். அதில் 13ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 18 ஆண்டுகளாக நிமிர முடியாத ஒரு சகோதரி, தேவன் தொடர்ந்து பயணித்து கொண்டு ஆலயத்து கடந்து போக காலத்தில் இந்த சகோதரியை பார்க்குறாரு, வர வைக்கிறாரு, கை வச்சு ஜெபிக்கிறார், எழுந்து நடக்கிறார். 18 ஆண்டுகளாக சாத்தானால் கட்டப்பட்ட கட்டுகளை தேவன் கட்ட வைக்கிறாரு. அந்த கிருபை எல்லாரும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது.
ஒரு வினாடியில் பாருங்க, 18 ஆண்டுகளாக முடியாத ஒரு விஷயத்தை பெரிய ஒரு பாரம், நடக்க முடியாத பாரம் இல்லையா? அப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் நடக்க போக முடியாத பாரம், பிரச்சனைகள். அப்போ எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ சம்பாதிப்பாங்க, ஆனால் எழுந்து கடந்து போக முடியாத ஒரு பாரம் அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அதை புலம்பிக் கொண்டே இருப்பாங்க, கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பாங்க. யார் நிமித்தமாக வராது? பிள்ளைகள் நிமித்தமாக வரலாம், உறவினர் நிமித்தமாக வரலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மாட்டி சிக்கி கொண்டு எழுந்து நடக்க முடியாது இருக்கிற உனக்கு தேவன் சொல்லுகிறாரு, அந்த சகோதரி மட்டுமல்ல, அந்த சகோதரி மட்டும் இல்ல, பார்க்குற சகோதரனே, உமக்கு கூட எழுந்துக்க முடியாத தடுமாட்டத்தை கர்த்தர் எழுக்கும்படி நடத்துவார், எழுந்து நிற்கும்படி செய்வார், எல்லார் மத்தியிலும் கடந்து போக முடியாத செய்வார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது சில விஷயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 20ஆம் வசனம் படிக்கப்படும் பார்த்தீங்கன்னா, 15ஆம் வசனத்தில் யுத்தம் உன்னதில் கர்த்தருக்குரியதுன்னுவார், நாளைக்கும் சத்துருக்கு முன்பாக கடந்து போகணுவார். 17ஆம் வசனத்துப்படி அவன் கடந்து பயணிப்பான். அப்போ சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் காலத்தில் இது நடந்தது, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இது நடந்தது, ஆபிரகாமின் காலத்தில் இது நடந்தது என்று சொன்னால், எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் அத்தனை எடுத்து போடுகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறான் நீ விசுவாசிக்க கூடுமானால், இதை பார்க்குற நேரத்தில் உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் காணும்படி செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உலகத்தை பார்த்து பாரமாக இருக்கிறேன், வருத்தப்படுறேன்னு இந்த உலகத்தை பார்த்து பேசி கொண்டிருக்காதீங்க. கடவுளை பார்த்து பேசுங்க. அவரை நோக்கி பார்த்தா முகங்களோ பிரகாசம் அடைந்தது இல்லையா? சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவரை நோக்கி பார்த்தாங்களா? நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்களா? நான் பார்த்தேங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்பாடு தேவன் சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது தான் சில விஷயத்தை கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தி ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதுலேருந்து மெல்ல மெல்ல தேவன் சமூகத்தில் துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைனாலும் இருப்பதை போல தேவன் நடத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் பாரத்தை சுமக்கிறேன், அவர் என் பாரத்தை அனுதினம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. உண்ட ஆகாரத்தையும் போட்டுக்கிற வஸ்திரம் வரைக்கும் அவர் எனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிற யார் மூலியமா தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த ஊழியத்தின் பாதையை நடந்து கொண்டு இருக்கோம், பயணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டி முடிப்போம் என்ற எண்ணத்தை ஏக்கத்தை உண்டாக்கின பிற்பாடு அந்த பாரத்தை எடுத்து போடக்கூடிய பேச்சுகளும் ஆலோசனைகளும் தேவன் கொடுக்குது. அதை தான் சொன்னால், என் கண்கள் உண்மையில வச்சு உனக்கு நான் ஆலோசனை தருவேன்னு சொன்ன சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனப்படி, உனக்கு ஆலோசனை வேணுமா? இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தபடி. அதை தான் மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியும் தேடுங்க, இதுக்கப்புறம் இவைகளெல்லாம் உனக்கு கொடுப்படும். எதை பாரம் போட்டு கலங்கி இருக்கிறியோ, எதை வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறியோ, எந்த திருமணத்துக்காக கலங்கி இருக்கிறியோ, எந்த வேலைக்காக கலங்கி கொண்டிருக்கிறியோ, எந்த கம்பெனிக்காக கலங்கி கொண்டிருக்கிறியோ, யாரை கொடுத்து குற்றப்படுத்தினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சமூகத்தில் நீ காத்திருந்தால் உன்னை கழுகு போல உயர்த்துவார். அது சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. ஈசாக்கு கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு செய்தியோடு பார்ப்போம். அந்த ஒரு வார்த்தை கேட்டேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவன் போகிற தேசத்தை விட்டு மறு தேசத்துக்கு கடந்து போனான், 100 மடங்கு எடுத்துக்கொள்ளலாம். நாளை செய்தியோடு கர்த்தர் உங்களோட பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிற இந்த விண்ணப்பம் ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். அவங்க பாரம் சுமந்து இருந்தால் கலங்கி இருக்கிற அத்தனை காரியம் தகர்த்து போடட்டும். சமாதானத்தை தேவன் ஆளுகை செய்து இதோ இந்த ஆலயத்தை கட்டி முடியும். பார்க்குற ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கைக்கு எல்லாம் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகட்டும். கர்த்தாவே ஒவ்வொரு இதையும் திறக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவள் விசுவாசத்தில் ஆண்டவரை 18 ஆண்டுகள் நிமிர முடியாத சகோதரி எழுப்பினது போல ஆண்டவரை, இதோ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கலங்கினனுக்கு சந்தோஷப்படுத்தினது போல எல்லார் வாய்க்கும் நன்மையை தொடரட்டும். நாமம் மகிழப்படட்டும். பெரிய கேசும் ஆமே ஆமே.